worship of LEF Roypuram. LEF Roypuramத்துடைய ஆன்லைன் ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறோம். Let us begin this service with prayer. இந்த ஆராதனை ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். Heavenly Father, we thank you and praise you for your great in holiness and wonderful in praises. பரமபிதாவே, நீர் பரிசுத்தத்திலே பெரியவர், துதியிலே அற்புதர். அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். We thank you that we can join together to worship you on this Lord's Day. இந்த கர்த்தருடைய நாளிலே நாங்கள் உம்மை ஆராதிக்க கூடி வர முடிந்ததற்காக நன்றி சொல்கிறோம். How quickly time is going by and we have come to the fourth Lord's Sunday, fourth Lord's Day of 2021. எவ்வளவு சீக்கிரமாக நேரம் கடந்து செல்கிறது. 2021 ஆண்டில் நான்காவது கர்த்தருடைய நாளுக்குள்ளாக நாங்கள் வந்திருக்கிறோம். Lord, we pray that you will take charge of this service. ஆண்டவரே, இந்த ஆராதனையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Our singing and our worship may be acceptable to you. எங்களுடைய பாடல்களும் ஆராதனையும் உம்மால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கட்டும். Bless the meditation of your word. உம்முடைய வார்த்தையின் தியானத்தை ஆசீர்வதியும். Every prayer that we make, the study of God's word, let it enlighten us. நாங்கள் ஏறெடுக்கும் ஒவ்வொரு ஜெபமும், தேவனுடைய வார்த்தையை படிக்கும் காரியமும் எங்களை அது ஒளியூட்டட்டும். We pray that this corona pandemic may completely go away. இந்த கொரோனா பாதை முற்றிலுமாக போக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray that you will be with people who will be listening to this program and joining in the worship from their homes or wherever they are. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இந்த ஆராதனையிலே தங்கள் வீடுகளிலிருந்தோ எங்கிருந்தோ பங்கு பெறுகிறவர்களோடு நீர் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Be thou glorified. நீரே மகிமைப்பட்டருளும். I ask these blessings in your precious and holy name. இந்த ஆசீர்வாதங்களை விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் நான் கேட்கிறேன். Amen. ஆமென். We welcome you to join in this time of singing and worship. இந்த பாடல்கள் ஆராதனை நேரத்திலே நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை வரவேற்கிறோம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்திருந்து மெய் தேவனை துதி மா நன்மை செய்தார் என்ற பாடலை பாடுவோம். மெய் தேவனை துதி மா நன்மை செய்தார், குமாரனையே தந்துன்னையே நேசித்தார், உன் பாவத்துக்காய் இயேசுவே மரித்தார், நீ மோட்சத்தில் சேர ஆருயிர் தந்தார். போற்றுவோம் போற்றுவோம் ஜீவநாயகரை, நம்புவோம் நம்புவோம் லோகரட்சகரை, இம்மீட்பரின் மூலம் நற்கதி உண்டாம் பிதாவின் சமூகம் கண்டடையலாம். சம்பூரண மீட்பை சம்பாதித்தனர், நல்லாசை உள்ளோர்க்கு ஈவேன் என்றனர், எப்பாவியானாலும் விசுவாசம் வைத்தால் அந்நேரமே மன்னிப்புண்டாம் இயேசுவால். போற்றுவோம் போற்றுவோம் ஜீவநாயகரை, நம்புவோம் நம்புவோம் லோகரட்சகரை, இம்மீட்பரின் மூலம் நற்கதி உண்டாம் பிதாவின் சமூகம் கண்டடையலாம். பேரன்பின் சொரூபி மெய்தாசருக்கே ஒப்பற்ற சந்தோஷத்தை அளித்தீரே, ஆனாலும் பேரின்பத்தில் சேரும் போதோ உண்டாகும் மகிழ்ச்சிக்கு வரம்புண்டோ. போற்றுவோம் போற்றுவோம் ஜீவநாயகரை, நம்புவோம் நம்புவோம் லோகரட்சகரை, இம்மீட்பரின் மூலம் நற்கதி உண்டாம் பிதாவின் சமூகம் கண்டடையலாம். அன்பானவர்களே, இந்த நேரத்தில் வாசிக்கும்படியாக
தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 7 முதல் 18 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். சகோதரன் எபி அவர்கள் வாசிப்பார்கள். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 7 முதல் 18 வசனங்கள். நீதிமான் ஏழைகளின் நியாயத்தை கவனித்து அறிகிறான், துன்மார்க்கனோ அதை அறிய விரும்பான். பரியாசக்காரர் பட்டணத்தில் தீக்கொளுத்தி விடுகிறார்கள், ஞானிகளோ குரோதத்தை விளக்குகிறார்கள். ஞானி மூடனுடன் வழக்காடுகையில் சினந்தாலும் சிரித்தாலும் அமைதி இல்லை. இரத்தப்பிரியர் உத்தமனை பகைக்கிறார்கள், செம்மையானவர்களோ அவனுடைய பிராணனை காப்பாற்றுகிறார்கள். மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான், ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான். அதிபதியானவன் பொய்களுக்கு செவி கொடுத்தால் அவன் ஊழியக்காரர் யாவரும் துன்மார்க்கர் ஆவார்கள். தரித்திரனும் கொடுமைக்காரனும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள், அவ்விருவருடைய கண்களுக்கும் கர்த்தர் வெளிச்சம் கொடுக்கிறார். ஏழைகளுடைய நியாயத்தை உண்மையாய் விசாரிக்கிற ராஜாவின் சிங்காசனம் என்றும் நிலை பெற்றிருக்கும். பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். துன்மார்க்கர் பெருகினால் பாவமும் பெருகும், நீதிமான்களோ அவர்கள் விழுவதை காண்பார்கள். உன் மகனை சிற்றை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்துமாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான். தீர்க்க தரிசனமில்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். அன்பானவர்களே, இந்த நேரத்தில் சிறிது நேரம் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய பாதத்தண்டை வரும்போது நன்றியோடு துதியோடு வருவோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிற எல்லா நன்மைகளையும் இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்த்து நன்றி சொல்லி அவரை நாம் துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். எவ்வளோ நல்ல தேவனாக, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக நம் தேவன் நம்மோடு இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை காத்து வழி நடத்தி வந்திருக்கிறார். நன்றியோடு அவரை துதித்து ஸ்தோத்தரிப்போம். 2020ஆம் ஆண்டை முடித்து 21ஆம் ஆண்டிற்குள்ளாக வர தேவன் கொடுத்த கிருபைக்காக அதிகமாக அவருக்கு நன்றி சொல்லி இந்த நேரத்தில் அவரை துதித்து ஸ்தோத்தரிப்போம். இன்னும் அவருடைய சமூகத்தண்டை வரும்போது இந்த புதிய ஆண்டை தேவன் நமக்கு அதிகமாக ஆசீர்வைத்து தரும்படியாக அவருடைய திட்டங்கள், நோக்கங்கள் நம் ஒவ்வொருடைய ஜீவியத்திலையும் இந்த புதிய ஆண்டில் நிறைவேறத்தக்கதாக நாம் நம்மை ஒப்பு கொடுக்க, அவருக்கு இணங்கி கொடுக்க தேவன் நமக்கு கிருபை செய்யும்படியாக, உதவி செய்யும்படியாக அவருடைய பாதத்தில் இந்த நேரத்தில் நாம் கேட்போம். இந்த கடந்த 4 நாட்களாக பல கேந்திரங்களில் வாலிபர் முகாம் நடந்திருக்கிறது. இங்கே ராயபுரத்தில் கூட வாலிபர் முகாம் 4 நாட்கள் நடந்தது. நிறைய வாலிப பிள்ளைகள் வந்து வார்த்தையை கேட்டிருக்கிறாங்க. கேட்டவர்களோடு ஆவியானவர் தொடர்ந்து பேச வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டங்கள், நோக்கங்கள் நிறைவேற வேண்டும். அதற்காக அதிகமாக நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த நேரத்தில் ஜெபிக்கலாம். இன்னும் இந்த புதிய ஆண்டில் தேவன் தாமே எல்லா ஊழியங்களையும் நமக்கு திறந்து கொடுக்கும்படியாக கேட்போம். அடைபட்ட எல்லா வாசல்களும் சீக்கிரமாக திறக்கப்பட தேவன் உதவி செய்யும்படியாக கேட்போம். இந்த வியாதியினுடைய தீவிரம் முற்றிலுமாக நீங்கி இந்த வியாதி அழிக்கப்பட்டு உலகமெங்கிலும் மக்கள் சுயாதீனமாக தேவனை ஆராதிக்க தேவன் தாமே வழி வாசல்களை திறக்க வேண்டும். அதற்காக ஜெபிப்போம். இந்த மாலையில் தேவன் நம்முடைய தாசரை அபிஷேகித்து நம் மத்தியில் எடுத்து வல்லமையாக உபயோகப்படுத்தும்படியாக ஜெபிப்போம். நாம் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற வார்த்தையை தேவன் தாமே பரத்திலிருந்து பிட்டு தரும்படியாக அவருடைய பாதத்தில் ஜெபிப்போம். நாம் வெறுமனே கேட்கிறவர்களாக இல்லாதபடி கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை தேவன் நமக்கு தரும்படியாகவும் அவருடைய பாதத்திலே கேட்போம். இப்பொழுது சகோதரி எஸ்தர் யோபு அவர்கள் நம்மை ஜெபத்திலே வழி நடத்துவார்கள். துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை வாழ்த்துகிறோம் அப்பா, உம்மை வணங்குகிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம் சாமி. இம்மட்டுமாக எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து வந்த தேவனே, இனி வரும் நாட்களிலும் உடைய பாதுகாப்பின் கரம் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிக்க வேண்டுமா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. நீர் எவ்வளோ வல்லமையில தேவன், நல்லவர், சர்வ வல்லமையில தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களையும் போன வருடம் முழுவதும் ஆண்டவரே எவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகளின் மத்தியிலும் உம்முடைய கரம் எங்களை தாங்கி வழிநடத்தி வந்த உம்முடைய கிருபைக்காக
நிமித்தமாக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. இந்த வருடத்திலும் சாமி உம்முடைய கரத்தின் பாதுகாப்பு எங்களோடு கூட இருக்கட்டும் சாமி. ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தின் பாதையிலும் சாமி திறந்த வாசல்களை எங்களுக்கு கொடுங்க சாமி. இந்த கொள்ளை நோய்களின் பாதிப்புகள் எங்கள் மத்தியில் இல்லாதபடி ஆண்டவரே நீர்தாமே காத்துக்கொள்ளுங்க சாமி. ஆண்டவர் உம்முடைய கரம் எங்களோடு இருக்கட்டும் சாமி. ஆண்டவரே இம்மட்டுமாக தாங்கி வந்த தேவன் சாமி. ஆண்டவரே உம்முடைய கரத்தின் கிரியைகளை ஆண்டவரே நீர் காட்டுங்க சாமி. ஏசப்பா நீர்தாமே இந்த நாளிலும் சாமி 4 நாட்களாக ஆண்டவரே நடந்த ஆண்டவரே ஸ்டூடெண்ட்ஸ் கேம்ப்காக நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. பிள்ளைகள் கேட்ட சத்தியங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே அவங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் கிரியை செய்யட்டும் சாமி. ஆண்டவரே கேட்ட சத்தியங்கள் ஒவ்வொன்றும் 30, 100, 60 பலன் தரட்டும் சாமி. அவங்களுக்கு நீ என்ன திட்டங்களை வைத்திருக்கிறோ அந்த திட்டங்களை அவர்கள் நிறைவேற்றுள்ளா இருக்கட்டும் சாமி. பிள்ளைகள் பின்வாங்கி போகாதபடி சத்ருவின் கிரைகள் எல்லாம் ஆண்டவரை நிர்மலமாக்கப்படட்டும் சாமி. ஆண்டவரே நீர்தாமே இம்மட்டுமாக ஆண்டவரே நீர் கொடுத்த ஆண்டவரே எல்லா சுகமலன் ஜீரவன் ஆரோக்கியத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. ஆண்டவரே எவ்வளோ பேர சுகவீனங்கள் மத்தியிலும் ஆண்டவரே உடைய பலன் பூரணமாக விளங்கி சுவாமி ஒவ்வொருவரையும் நீர் சுகத்தோடு காத்து கொண்டீங்க சுவாமி. எவ்வளோ பேரை எவ்வளோ வியாதிகளிலிருந்து விடுதலைப்படுத்தினீங்க ஆண்டவரே. எவ்வளோ பலவீனத்தின் மத்தியில் ஆண்டவரே பலப்படுத்தினீங்க. நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. ஆண்டவரே இன்னும் வியாதியாக இருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்துங்க சாமி. ஆண்டவரே நீர்தாமே வழி நடத்துங்க. இந்த ஆலயத்தின் கட்டுமான பணிகளை நீர் ஆசீர்வதிங்க சாமி. இம்மட்டுமாக ஆண்டவரே இதுவரும் நடத்தப்பட்ட எல்லா வேலைகளையும் நீர் ஆசீர்வதித்தீர். இனி வரும் நாட்களிலும் சாமி எந்தவித நாச மோசங்களோ இந்த இடத்துல நடக்காதபடி ஏசப்பா எந்தவித ஆண்டவரை விபத்துகளோ நடக்காதபடி ஆண்டவரே நல்ல முறையில் இந்த ஆலய கட்டுமான பணிகள் நடக்கும்படியாக இதை ஆண்டவரே நிர்வாகித்து செய்கிற ஒவ்வொருவருக்கும் விசேஷமான ஞானத்தோடு செய்யும்படியான விசேஷ கிருபைகளை அபிஷேகத்தையும் கொடுக்க வேண்டுமாறு கேட்கிறோம் சாமி. இங்கே வருகிற ஒவ்வொருவரும் சாமி தங்களுடைய ஆண்டவரே பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படட்டும் சாமி. ஆண்டவரே நீர்தாமே சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னது போல அப்பா இங்கே கேட்கிற சத்தியங்கள் ஒவ்வொருவரும் விடுதலையாக்கட்டும் சாமி. ஆண்டவரே நீர்தாமே உங்களுடைய கிருபைகளை தாங்க சாமி. ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரரையும் பலப்படுத்துங்க. ரீட்டாக்கா, ஜெயந்த் அங்கிள், பேரி ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க. அம்மாவை பலப்படுத்துங்க. ஆண்டவரே நீர்தாமே உதவி செய்யுங்க. ஆண்டவரே இங்கே வருகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே குடும்பத்தை ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் தடைகளை தகர்த்தெறிந்து போட்டு சாமி ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை தாங்க. ஆண்டவரே ஒவ்வொருவரும் சாமி பாவங்களிலிருந்து விடுதலையாக்கட்டும் சாமி. ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படட்டும் சாமி. திறந்த வாசலை எங்களுக்கு கொடுங்க சாமி. எல்லாரும் சுயாதீனமாக சீக்கிரமாக ஆலயத்துக்குள்ளாக வந்து ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே நீர் அந்த திறப்புகளை நீர் தாங்க சாமி. இடத்துல நாங்கள் கேட்கிறோம் சாமி. நீரே காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இந்த சகவாசத்து கொடுத்த வாக்குத்தத்தங்களை எங்களுக்கு நிறைவேற்றி தாங்க. சின்னவன் 1000 ஆவான், சிறியவன் பலத்த ஜாதியவான் சொல்லியிருக்கீங்க. அந்த வாக்குத்தத்தத்தின் படி நீர் ஆசீர்வதிங்க சாமி. உன் சந்ததியின் மேல் என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பேன்னு சொன்னீங்களே சாமி. இந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரத்து கொள்ளட்டும் சாமி. அதற்கு நாங்கள் பாத்திரவான்களாக இருக்கட்டும். இங்கே வருகிற ஒவ்வொருவர்களும் தங்கள் இருதயத்தை முற்றிலுமாக நமக்கு திறந்து கொடுக்க அவனுடைய வழிகளில் நடக்க சாமி. சத்தியத்தின் வழிகளில் நடக்க ஆண்டவரே வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி நேர்வழியில் நடக்கக்கூடிய கிருபைகளை நீர் தாங்க சாமி. நீரே காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். உண்மை போல மாற ஆண்டவரே நாங்கள் எங்கெங்கு செல்கிறோமோ அந்த இடத்துல உண்மை பிரதிபலிக்கிற ஜீவியத்தை நாங்கள் செய்யறதுக்கு நீர் உதவி செய்யுங்க. நீரே காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இப்பொழுதும் கேட்க போகிற செய்தி எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. சத்தியத்தின் ஆண்டவரே எங்களுக்கு தாங்க சாமி. யார் யார் என்னென்ன தேவைகளோ வந்திருக்கிறார்களோ அந்த தேவைக்கேற்ற சத்தியங்களை எங்களுக்கு தாங்க சாமி. நீரே காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். தீர்க்க தரிசனமாக சத்தியங்கள் வெளிவரட்டும் சாமி. ஊழியக்காரர்கள் மேல் ஆண்டவரே உடைய ஆண்டவரே அக்கினி அபிஷேகத்தை ஆண்டவரே ஊற்றி சாமி எங்களுக்கு ஏற்ற சத்தியங்களை தாங்க. நீரே காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஒரு பாடலை பாடுவோம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் என்ற பாடல் யாரும் சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். Yehovah Shalom, Yehovah Shammah, Yehovah Rufa, Yehovah Rapha,
Yehova Shalom, Yehova Shammah, Yehova Rufa, Yehova Rafa. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. சொல்லுவோமா? எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூஃபா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூஃபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்ஷதாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷதாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூஃபா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூஃபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? என் ஏசையா, அல்லேலூயா. நம் தேவன்தான் நமக்கு எல்லாம். என் சிநேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, இன்பத்திலும் நீரே, எவ்வேளையிலும் நீரே. உற்சாகமாய் சேர்ந்து பாடுவோம். எல்லாம் கரங்களை தட்டி பாடுவோமா? உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? 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 என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. எவ்வேளையும் மையா நீர்தானே, எவ்வேளையும் மையா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? 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 என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. என் சிநேகமும் நீரே,
என் ஆசையும் நீரே, என் சிநேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் எல்லாமே ஐயா நீதானே, என் எல்லாமே ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே, இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே, என்னாலுமே ஐயா நீதானே, என்னாலுமே ஐயா நீதானே. எல்லோரும் சேர்ந்து உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. கிருபை மேலானதே, நம் தேவனுடைய கிருபை மேலானது. ஜீவனை பார்க்கலும் போக்கிலும் நம்முடைய வரத்திலும் நம்மை இம்மட்டும் காத்தது தேவ கிருபை. உற்சாகமாய் பாடுவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே, என் வாழ்க்கையை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே. ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே, என் வாழ்க்கையை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே. கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபையே, கால்கள் இடராமல் என்னை காத்தது கிருபையே. போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபையே, கால்கள் இடராமல் என்னை காத்தது கிருபையே. கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. பலவீன நேரங்களில் உம் கிருபையின் பலனானதே, சோர்வுற்ற வேளைகளில் உம் கிருபை தாங்கிற்றே. கஷ்டத்தின் நேரத்திலே உம் கிருபை என்னை காத்ததே, கண்ணீரின் மத்தியிலும் உம் கிருபை என்னை தேற்றுதே.
கிருபாய் மேலானதே, உம் கிருபாய் மேலானதே, உம் கிருபாய் மேலானதே, உம் கிருபாய் மேலானதே. மீண்டுமாக சேர்ந்து கிருபாய் மேலானதே, உம் கிருபாய் மேலானதே, உம் கிருபாய் மேலானதே, உம் கிருபாய் மேலானதே. Let us sing this beautiful song. There will never be a sweeter story of the Saviour's love divine. 128 on page 59 in the Sing Unto the Lord. There will never be a sweeter story of the Saviour's love divine, love that brought him from the realms of glory, just to save a sinful soul like mine. Isn't the love of Jesus something wonderful, wonderful, wonderful? Oh, isn't the love of Jesus something wonderful, wonderful it is to me. Boundless as the universe around me, reaching to the farthest soul away. Saving deep in love it was that found me. That is why my heart can truly say, isn't the love of Jesus something wonderful, wonderful, wonderful? Oh, isn't the love of Jesus something wonderful, wonderful it is to me. Love beyond all human comprehending, love of God in Christ, how can it be? This will be my theme and never ending, great redeeming love of Calvary. Isn't the love of Jesus something wonderful, wonderful, wonderful? Oh, isn't the love of Jesus something wonderful, wonderful it is to me. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் எங்கள் தெய்வமே, எங்கள் தேவனே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து அவரை ஆராதிப்போமா? இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தேவனே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். இது மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. எங்கள் மத்தியில் உலாவிடும்
சொல்லுவோமா? எங்கள் மத்தியில் ஆவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதி உமக்கே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதி உமக்கே. பாத்திரரே துதி உமக்கே. Let us pray. நாம் ஜெபிப்போம். Most gracious and loving Heavenly Father, we thank you and praise you for this wonderful opportunity you have given to us to gather in your holy name. மகா கிருபையும் அன்புமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திலே நாங்கள் கூடி வரும்படியாக நீர் கொடுத்திருக்கிற அருமையான தருணத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம். Thank you for this Lord's Day that you have sanctified and set apart, that we could come away from our work to worship you. எங்களுடைய வேலைகளை எல்லாம் விட்டு உம்மை ஆராதிக்க நாங்கள் வரும்படியாக நீர் பரிசுத்தமாக்கி பிரித்து வைத்திருக்கிற இந்த கர்த்தருடைய நாளுக்காக நன்றி சொல்கிறோம். Thank you for the 4 days of the students camp you gave to us. நீர் எங்களுக்கு 4 நாட்கள் கொடுத்த மாணவர் முகாமிற்காக நன்றி. We pray that those who heard your word at the students camp online as well as at locations, let them be blessed. உம்முடைய வார்த்தையை இந்த மாணவர் முகாமிலே ஆன்லைனிலே கேட்டவர்கள், ஆலயங்களிலே கூடி கேட்டவர்கள் கூட ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். We want them to hear the call to a holy walk with you. உம்மோடு பரிசுத்தமாக நடப்பதற்குரிய அழைப்பை அவர்கள் கேட்க வேண்டும். Raise up an army of witnesses who will be able to prove that you are the living God and loving Savior. நீரே ஜீவனுள்ள தேவன், அன்புள்ள இரட்சகர் என்பதை நிரூபிக்கும்படியாக ஒரு பெரிய சேனையை எங்கள் மத்தியிலே எழுப்பும். This evening we want you to speak to us through your word. இந்த மாலையிலே உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு பேச வேண்டும். Hide me behind thy cross and you reveal thyself to us. என்னை உம்முடைய சிலுவையின் பின்னாலே மறைத்துக்கொண்டு நீர் உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தும். I pray for those who may be listening to the word of God online in their homes or various places. தேவனுடைய வார்த்தையை ஆன்லைனிலே தங்களுடைய வீடுகளிலோ இல்ல மற்ற இடங்களில் இருந்து கேட்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். Lord, we pray that you will draw close to them. ஆண்டவரே, நீர் அவர்களை கிட்டி வரும்படியாக ஜெபிக்கிறோம். As we have already passed through so many, almost 9 months of this corona, we want this to be completely be eradicated. நாங்கள் ஏற்கனவே 9 மாதத்திற்கு மேலாக இந்த கொரோனா வியாதியை கடந்து வந்திருக்கிறோம். இது முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும். As the government may try to curb through vaccines, we know that you are the one who will give us real immunity. அரசாங்கம் தடுப்பூசியின் மூலமாக இந்த வியாதியை தடுக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நீர்தாமே எங்களுக்கு உண்மையான எதிர்ப்பு சக்தி கொடுக்க முடியும் என்று நாங்கள் அறிவோம். Teach us how to keep ourselves from getting infected or infecting others. நாங்கள் தாமே பாதிக்கப்பட்டு கொள்ளாதபடிக்கு, மற்றவர்களை பாதிக்காதபடி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தாரும். Most of all, give us that immunity that will keep us from sin and evil. எல்லாவற்றுக்கும் மேலாக பாவத்திலிருந்தும்
பொல்லாப்பிலிருந்தும் எங்களை காத்து கொள்ளக்கூடிய அந்த எதிர்ப்பு சக்தியை எங்களுக்கு தாரும். Lord, speak to us through your word. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசும். I ask these blessings in your precious and holy name. இந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய வெளியேற பெற்ற பரிசுத்த நாமத்தில் நான் கேட்கிறேன். Amen. ஆமென். For our meditation this evening, let us turn to the book of Proverbs. இந்த மாலையிலே நம்முடைய தியானத்திற்கென்று நாம் நீதிமொழிகளின் புத்தகத்திற்கு திருப்புவோம். So my text is found in Proverbs 29 chapter and verse 18. என்னுடைய செய்தியானது நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இருக்கிறது. So Proverbs 29 and verse 18 says, where there is no vision, the people perish, but he that keepeth the law, happy is he. நீதிமொழிகள் 29:18 இப்படியாக சொல்லுகிறது, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். Where there is no vision, the people perish. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் மக்கள் சீர்கெட்டு போவார்கள். This is a very important verse, இது மிகவும் முக்கியமான வார்த்தை. but very often it is misunderstood. ஆனால் அநேக நேரங்களிலே தவறாக விளங்கிக் கொள்ளப்படுகிறது. What does the Bible mean, or what did Solomon mean when he said, where there is no vision? தீர்க்க தரிசனம் இல்லாத இடம் என்று சொல்லும் பொழுது வேதம் இதை எழுதிய சாலமோன் அர்த்தத்தில் சொல்லுகிறார். Today we see many people have visions. இன்றைக்கு அநேக மக்கள் தரிசனம் கொண்டிருக்கிறார்கள். But what kind of visions? ஆனால் எப்படிப்பட்ட தரிசனம்? Worldly visions. உலக பிரகாரமான தரிசனம். Everybody wants to climb up the success ladder. எல்லாருமே அந்த வெற்றியின் ஏணியிலே ஏற விரும்புகிறார்கள். They have some dream or some vision for themselves. அவர்கள் ஏதோ ஒரு சொப்பனத்தையோ தரிசனத்தையோ தங்களுக்கென்று கொள்ளுகிறார்கள். If you go and ask a business magnate like Ambani, do you have a vision? அம்பானி போன்ற தொழிலிலே மிகவும் உயர்ந்த அவரை நீங்கள் போய் கேட்பீர்கள் என்றால் அவரிடத்தை பார்த்து உங்களுக்கு ஏதாவது ஒரு தரிசனம் உண்டா என்று கேட்டார். He'll say, oh yes, I have a great vision for India and the world. ஆம், எனக்கு இந்தியாவிற்காக உலகத்திற்காக பெரிய தரிசனம், பெரிய தொலைநோக்கு பார்வை உண்டு என்று சொல்லுவார். Oh, to have this digital revolution. இந்த டிஜிட்டல் சீர்திருத்தத்தை கொண்டு வரும்படியாக I want to change the whole scape of India through the digital revolution. இந்த டிஜிட்டல் புரட்சியின் மூலமாக முழு இந்திய தேசத்தையும் நான் மாற்ற விரும்புகிறேன். There are also many people who want to sell their vision to us. அநேக மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தங்களுடைய தரிசனங்களை நமக்கு விற்க முயற்சிக்கிறார்கள். Marketing people, bank people may approach. Very often we get all these spam calls. இந்த வர்த்தகர்கள், இந்த பேங்கில் இருக்கக்கூடிய மக்கள், இவர்கள் அடிக்கடி இப்படியாக தொலைபேசியிலே பேசி அவர்களுடைய பொருட்களை விளம்பரம் செய்வார்கள். So we want to give you a very good offer. ஐயா, நாங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்க There is a விரும்புகிறோம். plot here which you can buy for very throwaway cheap price. இங்கே ஒரு பிளாட் இருக்கிறது, அதை மிகவும் மலிவான விலையிலே நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். We have built homes that you can possess it and have your dream come true. நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்களுடைய சொப்பனம் உண்மையாகும்படியாக வீடு இருக்கிறது, அதை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். But this is not the vision that the Bible is speaking of here. ஆனால் இங்கே வேதம் பேசுகிற தரிசனம் இப்படிப்பட்டது அல்ல. Now many people have worldly vision and think that will give them true success. அநேக மக்கள் உலக பிரகாரமான தரிசனங்களை கொண்டு அது உண்மையான வெற்றி அவர்களுக்கு கொடுக்கும் என்று யோசிக்கிறார்கள். But what you need is a spiritual vision. ஆனால் உங்களுக்கு தேவையானதோ ஆவிக்குரிய தரிசனம், A revelation from God. தேவனிடத்திலிருந்து ஒரு வெளிப்பாடு. Without a revelation from God, you cannot understand, you cannot see the plans that God has for you. தேவனிடத்திலிருந்து ஒரு வெளிப்பாட்டை கொண்டிராதபடிக்கு தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளவோ பார்க்கவோ முடியாது. If you do not come to God through repentance and faith in Christ, நீங்கள் மனம் திரும்பி கிறிஸ்துவிலே விசுவாசம் கொண்டு தேவனண்டை வரவில்லை என்றால் you will only have a worldly vision. வெறுமனே உலக பிரகாரமான தரிசனத்தை தான் கொண்டிருப்பீர்கள். In the Bible we see there are so many people who had that kind of
worldly vision. வேதத்திலே நாம் பார்க்கிறோம் அநேக மக்கள் இப்படியான உலக பிரகாரமான தரிசனத்தை கொண்டிருந்தார்கள். In Genesis 13th chapter, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திலே Abraham offered to Lot his his nephew, brother's son. தன்னுடைய அண்ணன் மகனாகிய லோத்துவுக்கு அங்கே ஆபிரகாம் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். If you go to the right, I will go to the left. If you go to the left, I will go to the right. நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போவேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். An unselfish man who did not care what possessions he had in this world. ஒரு சுயநலம் இல்லாத ஒரு மனிதன், இந்த உலகத்திலே என்ன சொத்துக்களை தான் கொண்டிருக்கிறோம் என்று அக்கறை இல்லாத மனிதன். Because God had promised Abraham, I am your exceeding great reward, your shield and reward. தேவன் ஆபிரகாமிற்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், ஆபிரகாமே நான் தான் உனக்கு கேடயமும் மிகப்பெரிய வெகுமதியுமாய் இருப்பேன் என்று. So when problems arose between the servants of Lot and servants of Abraham, லோத்தின் வேலைக்காரர்களுக்கும் ஆபிரகாமின் வேலைக்காரர்களுக்கும் இடையே பிரச்சனை எழும்பிய போது Abraham offered to Lot, if you go to this place, I will take the other place. Let us separate ourselves. ஆபிரகாம் லோத் இடத்திலே சொன்னார், நீ இந்த இடத்திற்கு போனால் நான் வேறு இடத்திற்கு போகிறேன், நாம் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து போகலாம். How did Lot take his decision? லோத்து எப்படி தன்னுடைய தீர்மானத்தை எடுத்தார்? 13th chapter 10th verse we see. 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். And Lot lifted up his eyes and beheld all the plain of Jordan, that it was well watered everywhere, before the Lord destroyed Sodom and Gomorrah, even as the garden of the Lord, like the land of Egypt, as thou comest unto Zoar. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சம பூமி முழுவதும் நீர் வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது. Then Lot chose him all the plain of Jordan, and Lot journeyed east, and they separated themselves the one from the other. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். So Lot used his senses to take decisions. லோத்து தீர்மானம் எடுக்கும்படியாக தன்னுடைய உணர்வுகளை பயன்படுத்தினான். Now it is not always wrong to use your brains. உங்கள் மூளையை பயன்படுத்துவது எப்பொழுதும் தவறு அல்ல. But in this situation, Lot should have respected his uncle Abraham, a spiritual giant. ஆனால் இந்த சூழ்நிலையிலே லோத்து தன்னுடைய மாமனாகிய ஆபிரகாம் ஒரு ஆவிக்குரிய பெரிய மனிதர், அவரை மதித்திருக்க வேண்டும். He was not only separating himself, going far away from a spiritual man like Abraham. அவன் தன்னை ஆவிக்குரிய மனிதனாகிய ஆபிரகாமை போன்ற ஒரு மனிதனை விட்டு பிரிந்து தூரம் போவது மாத்திரமல்ல, He did not realize that he was taking his own family to disaster. அவன் தன் சொந்த குடும்பத்தை அழிவுக்குள் கொண்டு போகிறான் என்பதை அறியாதவனாக இருந்தான். St. Paul spoke of a principle in 2 Corinthians 5th chapter 7th verse. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பரிசுத்த பவுல் ஒரு கொள்கையை குறித்து பேசுகிறார். For we walk by faith, not by sight. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். So here Lot was walking by sight, not by faith. இங்கே லோத்து தரிசித்து நடந்தான், விசுவாசித்து நடக்கவில்லை. Are you guided by faith, or are you only taking decisions, important decisions of your life through what you see? நீங்கள் விசுவாசத்தினாலே வழி நடத்தப்படுகிறீர்களா, இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையின் முக்கியமான தீர்மானங்களை நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அதை கொண்டு எடுக்கிறீர்களா? Let us see another promising young man, how he took decisions. இன்னொரு வாக்கு அடங்கிய ஒரு வாலிபன் எப்படி தீர்மானம் எடுத்தான் என்று பார்க்கலாம். In Judges 14th chapter, நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்திலே we see Samson. சிம்சோனை நாம் பார்க்கிறோம். 14th chapter 1st verse. நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் முதல் வசனம். And Samson went down to Timnath and saw a woman
in Timnath of the daughters of the Philistines. சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு, Second verse, and he came up and told his father and his mother and said, I have seen a woman in Timnath of the daughters of Philistines. Now therefore get her for me to wife. இரண்டாம் வசனம் திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். The godly parents try to reason with Samson. தேவ பக்தியுள்ள பெற்றோர்கள் சிம்சோனிடத்திலே பேசி பார்க்க முயற்சித்தார்கள். Third verse, then his father and his mother said unto him, Is there never a woman among the daughters of thy brethren or among all my people that thou goest to take a wife of the uncircumcised Philistines? And Samson said unto his father, Get her for me, for she pleaseth me well. மூன்றாம் வசனம், அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியதென்ன? உன் சகோதரரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். Samson was a man from whom much was expected. சிம்சோன் அவனிடத்திலிருந்து அதிகமாக எதிர்பார்க்கப்பட்டது. He was dedicated as a Nazirite, one who is to be consecrated to the Lord right from his birth. அவன் ஒரு நசரேனாக பிரதிஷ்டை செய்யப்பட்டவன், ஆண்டவருக்கென்று தன்னுடைய பிறப்பிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவன். And he was to be one of the great champions who would deliver Israel from the captivity or slavery to the Philistines. இஸ்ரவேலரை பிலிஸ்தியர்களுடைய சிறை பிடிப்பிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவன் அவன். And the parents had great dreams for Samson. பெற்றோர்கள் சிம்சோனுக்காக பெரிய ஒரு சொப்பனத்தை கண்டிருந்தார்கள். Unfortunately, he didn't follow up that vision and dream that God had given to his parents. துரதிர்ஷ்டவசமாக தேவன் அவனுடைய பெற்றோருக்கு கொடுத்த தரிசனத்தை அவன் பின்பற்றவில்லை. He was led by his flesh. மாம்சத்தினாலே வழி He நடத்தப்பட்டான். was led by his eyes. தன் கண்களினால் வழி நடத்தப்பட்டான். He saw a woman of the Philistines, of the daughters of Philistines. She was beautiful to look. பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு ஸ்திரியை பார்த்தான், பார்ப்பதற்கு அழகுள்ளவளாக இருந்தாள். Get her to me. அவளை எனக்கு கொள்ள வேண்டும். When his parents trying to reason with him, அவனிடத்திலே பெற்றோர் பேசி பார்க்க முயன்ற போது, get her for me, for she pleaseth me well. அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். Oh, the weakness for women destroyed Samson's usefulness. பெண்களை குறித்த பலவீனம் சிம்சோனுடைய பயனுள்ள தன்மையை அழித்து போட்டது. A promising young man to whom God gave so much of strength. ஒரு வாக்கு பண்ணப்பட்ட வாலிபன், அவனுக்கு தேவன் அதிக பலத்தை கொடுத்திருந்தார். He threw away his talents and finally he had to be blinded. He was tied. All his strength went. His Nazirite vow was broken through his hair being shorn through a prostitute. அவனுடைய தாளந்துகளை எல்லாம் அவன் தூக்கி எறிந்தான். கடைசியிலே அவனுடைய கண் பிடுங்கப்பட்டது. அவனுக்கென்று நசரேயனாக இருக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருந்த அந்த பொருத்தனைகள் எல்லாவற்றையும் அவன் கெடுத்து போட்டான். அவனுடைய தலையை ஒரு விபச்சார பெண் அந்த முடியெல்லாம் அறுத்து போட்டாள். Though he killed many of his enemies at the time of his death, அவனுடைய மரணத்தின் வேளையிலே அநேக சத்துருக்களை அவன் கொன்றாலும், but much of his usefulness was lost because he failed God in keeping the vision of being dedicated to God. தேவனுக்கென்று அவன் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறான் என்ற அந்த தரிசனத்தை காத்து கொள்ளாததினாலே அவனுடைய அதிக பயனுள்ள தன்மை எல்லாம் வீணாய் போய்விட்டது. Dear friends, Satan is trying to dangle his carrot. அன்பான சகோதரனே, சாத்தான் அவனுடைய அந்த கேரட்டை அப்படியே காட்டுகிறான். Oh, don't try to follow God. தேவனை பின்பற்ற முயற்சிக்காதே. That kind of spiritual life is too difficult for you. அப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியம் உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். I will show you shortcuts to happiness. சந்தோஷத்திற்கான குறுக்கு வழியை நான் உனக்கு காட்டுகிறேன். You know what happened in the Garden of Eden?
ஏதேன் தோட்டத்தில் என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும். In Genesis 3rd chapter, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம், Satan, who came as a serpent to Eve, argued ஒரு சர்ப்பமாக ஏவாளிடத்திலே வந்து விவாதித்த சாத்தான் and tried to convince, and he convinced Eve to eat of the fruit that was forbidden by God. தேவன் விலக்கி வைத்திருந்த அந்த கனியை அவள் சாப்பிடும்படியாக செய்தான். 6th verse of 3rd chapter. 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். And when the woman saw that the tree was good for food, and that it was pleasant to the eyes, and a tree to be desired to make one wise, she took of the fruit thereof and did eat, and gave also unto her husband with her, and he did eat. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். She followed the lust of her eyes, அவள் தன்னுடைய கண்களின் இச்சையை பின்பற்றினாள். and Adam and Eve disobeyed God ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். by eating of that forbidden fruit, விலக்கப்பட்ட அந்த கனியை சாப்பிட்டதன் மூலமாக, fruit of the tree of the knowledge of good and evil, அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த மரத்தினுடைய கனி, and the consequence was terrible for the human race. அந்த விளைவு மனித வர்க்கத்திற்கு பயங்கரமானது. They were driven out of the garden. தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள். The whole human race came under a curse. The earth came under a curse. முழு மனித வர்க்கமும் சாபத்தின் கீழாக வந்தது. பூமி சாபத்தின் கீழாக வந்தது. Dear friend, how are you with your senses? Is it under the control of God and the Holy Spirit? அன்பான நண்பனே, உன்னுடைய உணர்வுகளை குறித்து நீ எப்படி இருக்கிறாய்? அவை எல்லாம் தேவனுடைய பரிசுத்த ஆவியின் கட்டுப்பாட்டின் கீழாக இருக்கிறதா? In the early day when we were children, ஆரம்ப நாட்களில் நாங்கள் பிள்ளைகளாக இருந்த பொழுது there were no internet. இன்டர்நெட் எல்லாம் கிடையாது. Only I lived in Andamans. We had, if we wanted to contact somebody in the mainland, Chennai or any place, it was either trunk call or STD. நான் அந்தமானிலே வசித்து வந்தேன். சென்னையிலோ மற்ற பட்டணங்களிலோ இருப்பவர்களை நாங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் ட்ரங்க் கால் போட வேண்டும், இல்லையென்றால் STD செய்ய வேண்டும். But very rarely we use the trunk call and STD thinking it's so costly. இந்த STD ட்ரங்க் கால்லாம் மிகவும் விலை அதிகமாக இருக்கும் அதனாலே, ஆகவே அபூர்வமாகத்தான் எப்பொழுதாவது பயன்படுத்துவோம். But our entertainment was cinema. எங்களுடைய பொழுதுபோக்கெல்லாம் சினிமா தான். Friends, we would go, even my parents would come to cinema. நாங்கள் போவோம், எங்களுடைய பெற்றோர்கள் கூட சினிமாவிற்கு வருவார்கள். I didn't know that it produces so much of uncleanness, lust. அது அவ்வளவாக அசுத்தத்தையும் இச்சையையும் உருவாக்கும் என்று எனக்கு தெரியாது. But after when I joined the medical college, ஆனால் நான் மருத்துவ கல்லூரியில் சேர்ந்த பிற்பாடு slowly things began to come, the blue film, pornography. கொஞ்சம் கொஞ்சமாக காரியங்கள் ஆரம்பித்தது. இந்த ப்ளூ ஃபில்ம், ஆபாசமான படங்கள் எல்லாம். Now the internet is flooded with pornography and filth and uncleanness. இப்பொழுது இன்டர்நெட் ஆபாச படங்களினாலே, அசுத்தத்தினாலே, அருவருப்பினாலே நிரம்பி இருக்கிறது. You do not have to go to a cinema theater to fulfill your lust. உங்கள் இச்சைகளை திருப்திப்படுத்தும்படியாக நீங்கள் தியேட்டருக்கெல்லாம் போக வேண்டியதில்லை. And your mind is corrupted, your whole being is corrupted by uncleanness. உங்களுடைய மனதோ முழு ஆழ்த்தத்துவமும் அசுத்தத்தினாலே கெட்டு போயிருக்கிறது. Dear friend, God is calling you to a holy life. அன்பான நண்பனே, தேவன் உன்னை ஒரு பரிசுத்தமான ஜீவியத்திற்காக அழைக்கிறார். A holy life is a happy life. பரிசுத்தமான ஜீவியம் சந்தோஷமான ஜீவியம். You want to enjoy your marriage. உன் திருமணத்தை நீ அனுபவிக்க விரும்புகிறாய். You want your marriage to be happy. உன் திருமணம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். Then keep yourself holy in the times of your youth. அப்படியானால் உன்னுடைய வாலிப நாட்களிலே உன்னை பரிசுத்தமாக காத்துக்கொள். But how can you keep yourself holy? ஆனால் எப்படி உன்னை பரிசுத்தமாக காத்துக்கொள்வது? In the midst of the uncleanness that is flooding the society. சமுதாயத்திலே வெள்ளம் போல வந்து கொண்டிருக்கிற அசுத்தத்தின் மத்தியிலே, It is only when you come to God and give the whole control of your life to God. நீ தேவனண்டை வந்து உன்னுடைய வாழ்க்கையின் முழு கட்டுப்பாட்டையும் தேவனிடத்தில் கொடுக்கும் பொழுதுதான் அது சாத்தியம். It is sad that a great king who was known to be a man after God's own heart
fell to this temptation. தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்று சொல்லப்பட்ட ஒரு பெரிய ராஜா சோதனையிலே விழுந்து போனான். அது மிகவும் துக்கமான காரியம். At a time when he should have been in the battlefield, அவன் யுத்த களத்திலே இருக்க வேண்டிய நேரத்தில் he was idling himself on the terrace of his palace. அவன் தன்னுடைய வீட்டின் மேல் மாடியிலே உலாவிக் கொண்டிருந்தான். He allowed his eyes to wander, தன்னுடைய கண்களை அலைபாய விட்டான். and he saw a beautiful woman washing herself. ஒரு அழகிய ஸ்திரீ ஸ்நானம் செய்வதை பார்த்தான். Being a king, he got her and committed adultery. ராஜாவாக இருந்தனாலே அவளை அழைத்து அவளிடத்தில் விபச்சாரம் செய்தான். David faced terrible consequences because of this sin. இந்த பாவத்தினாலே தாவீது பயங்கரமான விளைவுகளை சந்தித்தான். And he had to suffer so many problems in his family. அவன் தன்னுடைய குடும்பத்திலே अनेक பிரச்சனைகளை அனுபவிக்க வேண்டி இருந்தது. Though he did repent very deeply. அவன் ஆழமாக மனம் திரும்பி இருந்தாலும் Psalm 91 is a prayer of David, how he repents and humbles himself before God. சங்கீதம் 51 தாவீதுடைய ஜெபமாக இருக்கிறது. எப்படி அவன் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். God indeed forgave him, but then he brought in terrible consequences in his family. தேவன் அவனை மன்னித்தார் உண்மைதான். ஆனால் அவனுடைய குடும்பத்திற்குள்ளாக அவன் பயங்கரமான விளைவுகளை கொண்டு வந்தான். His son Amnon committed adultery or incest with own sister. அவனுடைய மகனாகிய அம்னோன் தன்னுடைய சொந்த சகோதரியோடு தவறான உறவு கொண்டான். And there was murder in the family. குடும்பத்திலே கொலைவாதகம் இருந்தது. And there was so much of uncleanness. Solomon, Absalom, he brought so much of evil going to David's concubines. அதிக அசுத்தம் இருந்தது. அந்த அப்சலோம் கூட பொல்லாப்பை செய்தான். தாவீதுடைய மறுமனை ஆட்டிகளிடத்திலே பிரவேசித்து பொல்லாப்பு செய்தான். You may think this is only a small sin. இது சின்ன பாவம் என்று யோசித்திருக்கலாம். But it completely wipes out the vision that God planned for you. ஆனால் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய தரிசனத்தை முற்றிலுமாக அழித்து போடும். But how can you have a godly vision? எப்படி தேவனுக்கு ஏற்ற தரிசனத்தை கொள்ளுவது? Dear friends, godly vision comes only through the new birth. அன்பான நண்பர்களே, தேவனுக்கு ஏற்ற தரிசனம் புது பிறப்பின் மூலமாக தான் வருகிறது. When you come to the New Testament, நீங்கள் புதிய ஏற்பாட்டிற்கு வரும் பொழுது if you turn to the gospel according to John, யோவான் எழுதிய சுவிசேஷத்திற்கு நீங்கள் திருப்பினால், and 3rd chapter 3rd verse, 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், Jesus answered and said unto him, Verily, verily I say unto thee, except a man be born again, he cannot see the kingdom of God. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். You will be blind. நீ குருடனாக இருப்பாய். You may see a lot of things in the world. உலகத்திலே अनेक காரியங்களை நீ பார்க்கலாம். You may say my eyesight is perfect and fine. நீ சொல்லலாம் என்னுடைய கண் பார்வை நன்றாக பரிபூர்ணமாக இருக்கிறது என்று. But spiritually you are blind. ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே நீ குருடன். There is a difference between sight and vision. பார்வைக்கும் தரிசனத்திற்கும் வித்தியாசம் உண்டு. Sight is something physical, what the sensations that are retina or sensory ending of the eye collects and sends it to the brain, and we see what is before us. பார்வை என்று சொல்லும் பொழுது கண்ணானது அதில் இருக்கக்கூடிய அந்த ரெட்டினா என்ற கருவி எப்படி என்னென்ன பொருட்களை உள் வாங்கி அதை மூளைக்கு அனுப்புகிறதோ அதை நமக்கு முன்பாக பார்க்கிறோம். But vision is something, a spiritual vision is something greater than mere sight. ஆனால் ஆவிக்குரிய தரிசனம் என்பது வெறும் பார்வையை காட்டிலும் பெரியது, வித்தியாசமானது. You don't have to depend merely on your sight for a spiritual vision. ஒரு ஆவிக்குரிய தரிசனத்திற்கு வெறுமனே உங்கள் பார்வையை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. You know, Fanny Crosby. ஃபேனி கிராஸ்பி உங்களுக்கு தெரிந்திருக்கும். She was blind from the age of, I think it is 2 weeks. அவர்கள் பிறந்த 2 வாரத்திலேயே அவர்கள் குருடாய் விட்டார்கள். So practically she was completely blind all through her life. நடைமுறைக்கு சொன்னால் அவர்கள் வாழ்க்கை முழுவதுமே அவர்கள் குருடாகத்தான் இருந்தார்கள். She was sightless. பார்வை இல்லாமல் இருந்தார்கள். But when you read or go through the hymns that
she has written, ஆனால் அவர்கள் எழுதிய பாடல்களை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால் what beautiful visions of Christ she had. அவர்கள் கிறிஸ்துவை குறித்து எவ்வளவு அழகான தரிசனங்களை கொண்டிருந்தார்கள். Beautiful visions of heaven. பரலோகத்தை குறித்து அழகான தரிசனங்கள். When she was very old, once she spoke to a delegate of very important people. அவர்களுக்கு மிகவும் வயதான பொழுது மிகவும் முக்கியமான குழுவினரோடு அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். And at that time the moderator of that conference introduced Fanny Crosby to all the guests assembled there. அந்த நேரத்திலே அங்கே வந்திருந்த எல்லா விருந்தினர்களுக்கும் இந்த ஃபேனி கிராஸ்பி அவர்களை அந்த தொகுப்பாளர் அறிமுகப்படுத்தினார். He spoke of the tragedy that happened in the life of Fanny Crosby. அவர் ஃபேனி கிராஸ்பி அவர்களுடைய வாழ்க்கையிலே நேரிட்ட விபரீதத்தை குறித்து பேசினார். And how at such a young age or infancy she lost her sight. எப்படி குழந்தை பருவத்திலே பார்வை இழந்து போனார்கள் என்று. And she missed or she did not have all that we all can see. நாம் எல்லாரும் பார்க்கக்கூடிய எல்லாவற்றையும் அவர்களால் பார்க்க முடியாது என்று சொன்னார். Immediately Fanny Crosby sprang to her feet. உடனடியாக ஃபேனி கிராஸ்பி அவர்கள் எழுந்து நின்று and went to the மைக் அருகே சென்றார்கள். Pastor, it is not like that. பாஸ்டர், அது அப்படி அல்ல. I have not missed anything. நான் எதையும் இழந்து போகவில்லை. I am happy that I have been blind almost for the whole of my life. என்னுடைய வாழ்க்கை முழுவதுமே நான் குருடாக இருப்பதை குறித்து சந்தோஷம் தான் படுகிறேன். This is not a tragedy for me. இது எனக்கு விபரீதம் அல்ல. Because in heaven, after I leave this world and go to heaven, the first face I will see is the face of my Savior who loved me and gave himself for me. ஏனென்றால் நான் இந்த உலகத்தை விட்டு பரலோகத்திற்கு போகும் பொழுது நான் பார்க்கக்கூடிய முதலாவது முகம் என்னை நேசித்து என்னுடைய இரட்சகர் என்னுடைய ஆண்டவரை தான் நான் பார்ப்பேன். Oh, she enjoyed the visions of God, the nearness to Christ. தேவனுடைய தரிசனங்களை அனுபவித்தார்கள். கிறிஸ்துவின் அருகாமை அவர்கள் அனுபவித்தார்கள். Even though she was totally blind, physically blind. அவர்கள் சரீர பிரகாரமாக முழுவதுமாக குருடாக இருந்த போதிலும் Paul spoke to the Corinthian Christians. கொரிந்து கிறிஸ்தவர்களுக்கு பவுல் எழுதுகிறார். 2 Corinthians 4th chapter and 6th verse. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். For God who commanded the light to shine out of darkness hath shined in our hearts to give the light of the knowledge of the glory of God in the face of Jesus Christ. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். But we have this treasure in the earthen vessels, that the excellency of the power may be of God and not of us. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். Dear friend, has this light ever shined into your hearts? அன்பான நண்பர்களே, இந்த வெளிச்சம் உங்கள் இருதயங்களிலே எப்பொழுதாவது உதித்திருக்கிறதா? Yes, before we come to Christ we are in darkness. ஆம், கிறிஸ்துவுக்கு வருவதற்கு முன்பாக நாம் இருளிலே இருந்தோம். I was in darkness. நான் இருளிலே இருந்தேன். Though I was born and brought up in a Christian family, நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து வளர்க்கப்பட்டிருந்தாலும் it is only as a searchlight of God's word and Holy Spirit shine in my heart I could see how my heart was so unclean, full of darkness. தேவனுடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரும் ஒரு ஆராய்ந்து பார்க்கும் விளக்காக என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்த பொழுதுதான் நான் எவ்வளவாக அசுத்தனாக இருந்தேன், இருளில் இருந்தேன் என்று கண்டு கொண்டேன். By God's grace He gave me a vision of the crucified Christ. தேவனுடைய கிருபையினாலே சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை குறித்த தரிசனத்தை அவர் எனக்கு தந்தார். Dear friend, you may be thinking I am a nobody. அன்பான நண்பர்களே, நீங்கள் யோசிக்கலாம் நான் ஒன்றுமில்லை என்று. I am coming from a poor family. நான் ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வருகிறேன். All my relatives, they are not so educated. என்னுடைய உறவினர்கள் எல்லாம் அவ்வளவு படித்தவர்கள் அல்ல. God is not looking at all your qualifications, physical qualifications. தேவன் உங்களுடைய தகுதிகளை எல்லாம் பார்க்கவில்லை. When Samuel went to choose a king for the nation of Israel, சாமுவேல் இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவை தெரிந்து கொள்ளும்படி போன பொழுது went to the house of Jesse, அந்த ஜெசியுடைய வீட்டிற்கு போனார். and Jesse paraded all the handsome, strong young boys, his sons, before Samuel
தன்னுடைய அழகான பலமான மகன்கள் எல்லாவற்றையும் சாமுவேலுக்கு முன்பாக வரும்படியாக அவர் செய்தார். God told Samuel, oh, I have not chosen him. தேவன் சாமுவேலுக்கு சொன்னால் நான் இவர்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளவில்லை. Finally, David, who was with the flock, he was called, and God said, this is the man I have chosen. கடைசியிலே மந்தையில் இருந்த தாவீது அழைக்கப்பட்டார். தேவன் சொன்னார், நான் இவனை தான் தெரிந்து கொண்டேன். Now Samuel, though he tried to go by sight, God corrected him, and finally he chose the right person. சாமுவேல் அவர் பார்வையை வைத்து போக முயற்சித்த போதிலும் தேவன் அவரை திருத்தினார். கடைசியிலே சரியான நபரை கண்டு கொண்டார். You know what happened when Israelites had to face the Philistine Goliath? இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தீனாகிய கோலியாத்தை சந்திக்க வேண்டி வந்தபோது The challenge of Goliath was so terrible. கோலியாத்தினுடைய சவால் பயங்கரமானது. The people of Israel were trembling. இஸ்ரவேல் மக்கள் நடுங்கினார்கள். Even Saul, seeing his giant size, he trembled to face Goliath. கோலியாத்தினுடைய அந்த அரக்க உருவத்தை பார்த்து அவனை சந்திக்க சவுலும் பயந்தான். He was challenging the Goliath was challenging, give me a man to fight. கோலியாத் சவால் விட்டான், என்னோடு சண்டையிடும்படி ஒரு மனிதனை தாருங்கள். If that man is able to defeat me, we will become your servants. அந்த மனிதன் என்னை தோற்கடிக்க முடிந்தால் நாங்கள் உங்களுடைய வேலைக்காரராவோம். And if I defeat your champion, you will be my servants. உன்னுடைய தலைவனை நான் கொன்றால் நீங்கள் எனக்கு அடிமை வேலைக்காரர்களாக இருப்பீர்கள். What a challenge. எப்பேற்பட்ட சவால். Have you ever faced such a challenge? எப்பொழுதாவது அப்படிப்பட்ட சவாலை சந்தித்திருக்கிறீர்களா? When David heard this kind of challenge, இப்படிப்பட்ட சவாலை தாவீது கேட்டபோது he said, who is this uncircumcised Philistine to challenge the armies of Israel? அவர் சொன்னார், இஸ்ரவேலரின் ராணுவத்தை சவால் விடுவதற்கு இந்த விருத்த சேதனம் பண்ணப்படாத பெலிஸ்தியன் யார்? What was the difference? வித்தியாசம் என்ன? David had the eyes or spectacles of faith. தாவீது விசுவாச கண்ணாடியை கொண்டிருந்தார். He knew how powerful his God was. அவருடைய தேவன் எவ்வளவு வல்லமையானவர் என்று அவருக்கு தெரியும். He was not afraid of the giant sized Goliath. அரக்க உருவம் கொண்ட கோலியாத்தை குறித்து பயப்படவில்லை. In 1 Samuel 17:45 he says like this. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறார். Then said David to the Philistine, thou comest to me with a sword and with a spear, with a shield, but I come to thee in the name of the Lord of hosts, the God of the armies of Israel, whom thou hast defied. அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். This little David was able to slay that giant Goliath with a sling stone. இந்த சிறுவனாகிய தாவீது அரக்கனாகிய கோலியாத்தை ஒரு கவனை வைத்து கொல்ல முடிந்தது. Because he had a vision of God. ஏனென்றால் தேவனை குறித்த தரிசனத்தை கொண்டிருந்தான். I have a great God. எனக்கு பெரிய தேவன் உண்டு. I don't have to look at the size of this Philistine and be afraid. இந்த பெலிஸ்தீனுடைய உருவத்தை பார்த்து நான் பயப்பட வேண்டியதில்லை. I trust in the living God. ஜீவனுள்ள தேவனை நான் நம்புகிறேன். In the book of Job, யோபின் புத்தகத்தில் Job and his friends went on arguing, and many of his companions tried to convince Job, because of your sin you are suffering. யோபுவும் அவனுடைய நண்பர்களும் விவாதித்துக் கொண்டே இருந்தார்கள். அவரோடு இருந்த நண்பர்கள் யோபு அவனுடைய பாவத்தினால் தான் கஷ்டப்படுகிறான் என்று அவனுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். And Job also out of his sufferings uttered many unwanted things. தன்னுடைய பாடுகளின் மத்தியிலே தேவையில்லாத காரியங்களை எல்லாம் கூட யோபு பேசினார். But finally when he got the revelation of God, கடைசியிலே தேவனுடைய வெளிப்பாட்டை அவர் பெற்றபோதோ, Job 42nd chapter யோபு 42ஆம் அதிகாரத்தில் and 5th verse, 5ஆம் வசனம், I have heard thee by the hearing of the ear, but now mine eye seeth thee. Wherefore I abhor myself and repent in dust and ashes. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தோளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். That is revelation. அது வெளிப்பாடு. You can speak a lot of things about God தேவனை குறித்து अनेक காரியங்களை பேசலாம் through mental knowledge. மனதளவில் இருக்கக்கூடிய அறிவினாலே. But now Job gets a revelation about God. இப்பொழுதோ யோபு தேவனை குறித்த வெளிப்பாட்டை பெற்றார். A revelation from God. தேவனிடத்திலிருந்து ஒரு வெளிப்பாடு. Oh, he realizes, I have talked so many things. What does he say? I have heard thee by the hearing of the ear, but now mine eyes
seeth thee, and I abhor myself in dust and ashes. நான் அதிகமாக பேசிவிட்டேன் என்று உணர்ந்தவராக என்ன சொல்லுகிறார் பாருங்கள். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண் உம்மை காண்கிறது, ஆகையால் நான் என்னை அருவருத்து தோளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றார். Dear friends, you need a revelation, a vision of God to completely change your life. அன்பான நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறத்தக்கதாக உங்களுக்கு ஒரு தரிசனம் தேவனிடத்திலிருந்து தேவை. These days many young people have been hearing God's word. இந்த நாட்களில் அநேக வாலிபர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டார்கள். They have heard the challenge of a holy life. பரிசுத்த வாழ்க்கையின் சவாலை குறித்து கேட்டார்கள். You need to wait upon the cross. You need to wait upon God so that you get a revelation of God. நீங்கள் சிலுவை அண்டை தேவனிடத்திலே காத்திருக்க வேண்டும், அவருடைய வெளிப்பாட்டை பெற வேண்டும். Isaiah got a revelation, Yes. a real revelation of God. ஏசாயா தேவனை குறித்த ஒரு உண்மையான வெளிப்பாட்டை பெற்றார். Oh, when he got that revelation, he was shocked. He said, "Woe is me, I am undone. I am a man of unclean lips. I dwell in the midst of people with unclean lips." அவர் அப்படிப்பட்ட அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்ட பொழுதோ அவர் அதிர்ந்து போனவராக, ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகள் உள்ளவன், அசுத்த உதடுகள் உள்ள மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன் என்று சொன்னார். This morning we also considered Moses. இந்த காலையிலே மோசேயை குறித்து நாங்கள் பார்த்தோம். What kind of vision did he have? அவர் எப்பேற்பட்ட தரிசனத்தை கொண்டிருந்தார்? If you turn to Hebrews, the book of Hebrews 11th chapter, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் திருப்புவீர்கள் என்றால் 24th verse as well as 26th verse. 24ஆம் வசனம் மற்றும் 26ஆம் வசனம். By faith Moses, when he was come to years, refused to be called the son of Pharaoh's daughter. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து, choosing rather to suffer affliction with the people of God than to enjoy the pleasures of his sin for a season. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு, Bible does not deny that sin has some pleasure, பாவத்திலே கொஞ்சம் இன்பம் உண்டு என்று வேதம் மறுக்கவில்லை. but this pleasure is only for a season. ஆனால் இந்த இன்பமோ தற்காலிகமானது. 26th verse, 26ஆம் வசனம். esteeming the reproach of Christ greater riches than the treasures in Egypt, he had respect unto the recompense of the reward. இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். In the next verse it is said, for he endured as seeing him who is invisible. அடுத்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்தான். Dear friends, have you seen him who is invisible? அன்பான நண்பர்களே, அதரிசனமானவரை நீங்கள் தரிசித்திருக்கிறீர்களா? That is a spiritual vision God wants you to have. அதுதான் தேவன் நீங்கள் கொள்ளும்படி விரும்புகிற ஆவிக்குரிய தரிசனம். So you need to respond to the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் பிரதிக்கிரியை செய்ய Turn வேண்டும். from your sins. பாவத்தை விட்டு திரும்புங்கள். Come into the waiting arms of Jesus. காத்திருக்கும் இயேசுவின் கரத்திற்குள்ளாக வாருங்கள். He will forgive you, cleanse you. அவர் உங்களை மன்னிப்பார், கழுவுவார். He will give you a heavenly vision. அவர் உங்களுக்கு பரம தரிசனத்தை தருவார். Once upon a time, the apostle Paul had a vision and a dream. ஒரு காலத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு தரிசனத்தை கொண்டார். What was his dream? அவருடைய சொப்பனம், அந்த தரிசனம் என்ன? I must destroy all Christians. எல்லா கிறிஸ்தவர்களையும் அழிக்க வேண்டும். They are the worshippers of false God or false Messiah. அவர்கள் போலியான தெய்வம், போலியான மேசியாவை ஆராதிக்கிறார்கள். So with this intention, he was so zealous, got letters of permission from the high priest, and was going to persecute Christians in Damascus. இந்த நோக்கத்தோடு வைராக்கியம் உள்ளவராக பிரதான ஆசாரியரிடத்திலே நிருபங்களை எழுதி வாங்கிக் கொண்டு கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தும்படியாக தமஸ்குவிற்கு போனார். But on that Damascus road, ஆனால் தமஸ்குவின் சாலையிலே he had such a revelation of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை குறித்த பெரிய வெளிப்பாட்டை பெற்றார். He fell prostrate on the ground. அவர் தரையிலே சாஷ்டாங்கமாக விழுந்தார். He relates his testimony before many people. அநேக மக்களுக்கு முன்பாக அவருடைய சாட்சியை சொன்னார். In 26th chapter of Acts, he tells it before Agrippa. 26ஆம் அதிகாரம் அப்போஸ்தலரிலே அவர் அகிரிப்பா ராஜாவிற்கு முன்பாக தன்னுடைய சாட்சியை சொல்லுகிறார். He tells about the vision that God gave to him. தேவன் அவருக்கு கொடுத்த தரிசனத்தை குறித்து சொல்லுகிறார். We won't read the whole thing. God told him, Paul, I have chosen you for this purpose. தேவன் அவரிடத்திலே சொன்னார், பவுலே, உன்னை இந்த ஒரு நோக்கத்திற்காக நான் தெரிந்து கொண்டேன். 16th verse, to make thee a minister and a witness of both
those things which thou hast seen, those things in which I will appear unto thee. 16ஆம் வசனம், நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாக காண்பிக்க போகிறவர்களும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்கு உனக்கு தரிசனமானேன். You are going to open the spiritual eyes of many people. அநேக மக்களுடைய ஆவிக்குரிய கண்களை நீ திறக்கப் போகிறாய். You are going to bring them out of darkness to light, அவர்களை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு நீ கொண்டு வரப் போகிறாய். so that they will see the beauty of Jesus. அப்பொழுது அவர்கள் இயேசுவின் அழகை காண்பார்கள். Those under the power of Satan, you are going to deliver them, bring them into the liberty in Christ, சாத்தானுடைய வல்லமையின் கீழாக இருக்கக்கூடிய மக்களை கிறிஸ்துவிலே நீ விடுவிக்கப் போகிறாய். so that they may receive forgiveness of sins அவர்கள் பாவ மன்னிப்பை பெறும்படியாகவும் and have inheritance with the children of God. தேவனுடைய பிள்ளைகளோடு சுதந்திரத்தை கொள்ளும்படியாகவும். This is a kind of revelation God gave Paul. இப்படிப்பட்ட வெளிப்பாட்டை தேவன் பவுலுக்கு கொடுத்தார். And what did Paul do? பவுல் என்ன செய்தார்? He is telling King Agrippa in the 19th verse, 19ஆம் வசனத்திலே அகிரிப்பா ராஜாவிடத்தில் சொன்னார், whereupon, O King Agrippa, I was not disobedient unto the heavenly vision. ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. Are you having a heavenly vision? நீங்கள் பரம தரிசனத்தை கொண்டிருக்கிறீர்களா? Or a vision of only money? இல்லை என்றால் பணம் என்ற தரிசனம் தானா? God gave a heavenly vision to Paul. தேவன் பவுலுக்கு பரம தரிசனத்தை கொடுத்தார். And Paul is telling before Agrippa, O King Agrippa, I was not disobedient to the heavenly vision. பவுல் அகிரிப்பா ராஜாவிற்கு முன்பாக சொன்னார், அகிரிப்பா ராஜாவே, அந்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. In following this heavenly vision, பரம தரிசனத்தை பின்பற்றுவதிலே Paul had to endure great hardships. பவுல் அதிக கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டி இருந்தது. He had to go through prisons. அவர் சிறைகளுக்கெல்லாம் போக வேண்டியிருந்தது. He faced persecution. உபத்திரவங்களை சந்தித்தார். He faced shipwrecks. அவர் கப்பல் சேதத்தை சந்தித்தார். He faced all kinds of troubles and problems. எல்லா விதமான பிரச்சனைகளையும் தொந்தரவுகளையும் சந்தித்தார். But his vision was before him. ஆனால் அவருடைய தரிசனம் அவருக்கு முன்பாக இருந்தது. And he never backslid, never turned back from following this vision of Christ. இந்த கிறிஸ்துவினுடைய தரிசனத்தை பின்பற்றாதபடி ஒருபோதும் அவர் திரும்பி பார்க்கவில்லை, பின்னிட்டு போகவில்லை. Dear friends, what is a vision you have got for Christ? அன்பான நண்பனே, கிறிஸ்துவுக்காக நீ என்ன தரிசனத்தை கொண்டு இருக்கிறாய்? May the Lord help us. Let us search our hearts. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். Let us pray. ஜெபிப்போம். Heavenly Father, we thank you and praise you for the challenge your word presents to us. பரமபிதாவே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு கொடுக்கிற அந்த சவாலுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். Your word says, where there is no vision, people perish. உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். Those who keep the law, happy are those people. ஆனால் அந்த பிரமாணங்களை கை கொள்ளுகிறவர்களோ சந்தோஷமான மக்கள். It is told about the days when Samuel was very young. சாமுவேல் மிகவும் வாலிபனாக இருந்த நாட்களிலே சொல்லப்பட்டது. In those days, the word of God was very precious or rare. அந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தை விலையேற பெற்றதாக அபூர்வமாக இருந்தது. Because there was no open vision. ஏனென்றால் அந்த நாட்களிலே எந்த தரிசனமும் இல்லை. Lord, we don't want to be people without a vision. ஆண்டவரே, தரிசனம் இல்லாத மக்கள் வேண்டாம். We don't want a worldly vision. உலக பிரகாரமான தரிசனம் வேண்டாம். Give us spiritual longings, spiritual visions. எங்களுக்கு ஆவிக்குரிய ஏக்கங்களையும் ஆவிக்குரிய தரிசனங்களையும் தாரும். Give us the revelation of Christ. கிறிஸ்துவின் குறித்த வெளிப்பாட்டை தாரும். We may pursue holiness and faith. நாங்கள் பரிசுத்தத்தையும் விசுவாசத்தையும் பின்பற்றும்படியாக Be a blessing to this generation. இந்த சந்ததிக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி Generation to come. வருகிற சந்ததிக்கும் கூட We ask these blessings in your precious and holy name. இந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம். Amen. ஆமென். அன்பானவர்களே, ஒரு சில அறிவிப்புகள். இந்த இடத்திலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் மாலை 6:15 மணிக்கு ஞாயிறு ஆராதனை நடைபெறும். நீங்கள் வாருங்கள். அநேகரை அழைத்து வரும்படியாகவும் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். வருகிறவர்கள் சமூக இடைவெளி மற்றும் அரசாங்கம் நியமித்திருக்கிற அந்த வழிமுறைகளை பின்பற்றி நடந்து கொள்ளும்படியாகவும் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஞாயிற்றுக்கிழமைகளிலே காலை 7:30 மணிக்கு யூடியூப்பில் ஆன்லைனில் ஒளி பரப்பப்படும் ஆராதனை ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒளி பரப்பப்படுகிறது. அதையும் நீங்களும் கேட்டு, இன்னும் நீங்கள் அறிந்து தெரிந்த அநேகர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெறும்படியாக அவர்களுக்கும் இந்த லிங்கை அனுப்பும்படியாக உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆராதனைக்கு முடிவாக
நாம் எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன் என்ற பாடலை பாடுவோம். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன். உயிர் தந்த தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடேன். உயிருள்ள தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆசையும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே எண்ணரும் இயேசுவே போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. Let us pray. Now may the grace of the Lord Jesus Christ, love of the Father, fellowship and communion of the Holy Spirit may rest and abide with all of us, both now and forevermore. Amen.